ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் காலையில் எழுந்திரிச்சு ஜீரக தண்ணி போட்டு குடிச்சிட்டேன். ஒரு நாள் ஜீரக தண்ணி, ஒரு நாள் சுடு தண்ணி, அதாவது ஏதானும் ஒரு சுடு தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். அப்போ தான் நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நான் சோம்பு, அப்புறம் இஞ்சி, எல்லாமே பட்டை இதெல்லாமே போட்டு, புதினா எல்லாம் போட்டு வச்சு குடிச்சிட்ருந்தேன். எனக்கு ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி. சரி, அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இப்போ காலை ஜீரக தண்ணி இல்லைன்னா சுடு தண்ணி வச்சு குடிப்பேன். இது இன்னொன்று என்னென்னா நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு குடிப்பேன். ஒரு ஒரு நாள் குடிப்பேன். இப்போ கிளைமேட் இப்படி இருக்கிறனால குடிக்கிறது விட்டுட்டேன். ஜீரக தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இது வீடு, எங்களோட வீடு வாடகைக்கு விட்டுருக்கிற வீடு. நமக்கு ராணி அக்கா போனாங்க, காலி பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தர் வந்தாங்க. அவங்க எப்போ எங்கள் பெயிண்ட் மட்டும்தான் அடித்தோம். நம்ம வீடு எவ்வளோ சூப்பராக வச்சுருந்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கு எல்லோரும் இந்த மாதிரி நீட்டாக வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கும் வாடகை வீட்டில் இப்படி நீட்டாக வச்சுருந்தா யாருக்கும் எந்த ப்ரெஷரும் இருக்காது. நான் ஏன் இது சொல்கிறேன்னா, நானும் எப்போவுமே நாங்கள் இருந்த வாடகை வீடு ரொம்ப வீட்லேயே நான் குடியிருந்துட்டு வந்தேன். நான் எல்லா வீட்லேயும் ரொம்ப நீட்டாக சுத்தமாக வச்சுருந்தேன். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கு வந்த அந்த அக்கா நல்லாவே வச்சுருந்தாங்க. அது இப்போ ரொம்ப சந்தோஷம். பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் கழுவணும். ஏன்னா அவங்களுக்கு பாத்ரூம் அந்தளவுக்கு கழுவ தெரிய காணும். பாத்ரூம் மட்டும் கழுவிட்டோம். மீதி எல்லாமே கிச்சனில் மட்டும் எல்லாம் சுத்தமாக வச்சுருந்தாங்க. சோப் தண்ணி மட்டும் போட்டு க்ளீன் பண்ணிட்டோம், அவ்வளோதான். மீதி எல்லாம் வீடு துடைச்சி கொடுத்துட்டோம். அந்த அண்ணங்க பெயிண்ட் அடித்து கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ 2 பேர் கூடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிம்மதியாகி போச்சு. இது சிக்கன் குழம்பு இருந்தது. அதுக்கு நான் களி செஞ்சுக்கிட்டேன். பாப்பாவுக்கு பர்ச்சேஸுக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு போயிருந்தேன். வாங்கிட்டு மீஷோவில் நான் மேக்கப் ப்ரஷ்ஷு இது ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்த மசாலைகளை போடுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக், நான் ஸ்டீல் டப்பி வச்சுருக்கேன். இது பவுட்ரு போடுறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பி ஆர்ட்ரு பண்ணேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கு. என்ன 170க்குள்ளே தான். ரெண்டுமே சேர்த்து 300 ரூபாய் தான் ஆகிடுச்சி. ரொம்பவே நல்லாயிருக்கு மீஷோவில். இப்போ சரி, மசாலா ஐட்டங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஜீரகப்பொடி, அதாவது பெப்பர் பொடி, தனியா பொடி, சில்லி பவுட்ரு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலான்ட்டு ஒரு டப்பி ஆர்ட்ரு பண்ணேன். ஆல்ரெடி ஒரு டப்பி 3 இருக்குது என்கிட்ட. ஒன்றுத்தில் இது கலர் பொடி போட்டு வச்சுருக்கிறேன். இந்த கண்ணாடி மட்டும் ஓப்பன் ஆகி வந்துச்சு. சரி, அதுக்கு நம்ம கம்மு போட்டு வச்சுக்கலான்னு நான் ரிட்டன் போடல. சரி இருக்குது போதும், 100 சில்றன் தான், அப்புறம் இன்னும் என்ன இருக்க போகுது குவாலிட்டின்னு சொல்லிட்டு, இதுவே நல்லதாக இருக்குது, குவாலிட்டி பரவாயில்ல தான். சரி, அப்புறம் வாங்கிட்டேன். டப்பியும் ரொம்ப நல்லாவே இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறது நல்லது இல்லைன்றாங்க. ஆனால் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு மாடலாக இருக்கிறனால, ஃபேஷனாக இருக்கிறனால தான் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணி நம்ம தூக்கி போடலாம். நான் ஸ்டீலில் வச்சுருக்கிறேன். அதில் எல்லா பொடிங்களை போட்டு இதில் வேணும்னா அதாவது மசாலா போட்டுக்கலாம். நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாராகி அம்மன் கோயிலுக்கு போக முடியலான்ட்டு வாராகி அம்மன் கோயிலில் 9 நாள் நவராத்திரி பூஜை, அதாவது கொள்ளு வச்சு பூஜை பண்ணாங்க. நான் ஒரு நாள் தான் போனேன். என்னால் அதுக்கப்புறம் போக முடியல. சரி, வீட்டிலையே டிவியில் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அவங்கள அபிஷேகம் பண்ணுறது பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். நான் ரொம்ப வாராகி அம்மனுக்கு ரொம்ப பக்தியாக தான் இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது ரொம்ப பக்தியாக இருந்தோம்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும். வாராகி அம்மா பார்க்குறதுக்கு தான் பயங்கரமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. நம்ம பக்தியாக கேட்டுட்டோம்னா இறக்க காட்டிட்டு நமக்கு நல்லதாக செய்வாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம வாராகி அம்மா தான் ஃபஸ்ட்டு. எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு அவங்களே தானாகவே கும்பிட்டாங்க, யாரும் சொல்லலாம். இப்போ நான் வீட்டில் சின்னதாக ஒரு படம் வச்சு கும்பிட்டுட்டு இருக்கேன். நான் படம் இது தான் வாங்கினேன். அது ப்ரைஸு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் அதாவது ரேட்டு எவ்வளோன்னா 7000. எனக்கு அது அதிகம்தான்.
ஏன்னா வந்து 7,000க்கெல்லாம் வந்து படத்தை வாங்கி வைக்கிறவங்க எல்லாம் கோட்டீஸ்வரன் தான் இருக்கணும். சரி ஓகே நம்மளால முடிஞ்சது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை பாட்டு வரணும், அதில் லைட்டிங்ஸ் வரணுன்ட்டு. நான் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே திருப்பதி போனப்போ ஒரு படம் எடுத்து வந்து வச்சுருந்தேன். அந்த படத்தில் வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது வந்து போயிடுச்சு. கிளாஸ் அதுவா வந்து இறங்கிட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. அதில வந்து என்னாச்சுன்னா, கருப்பம்பூச்சி உள்ள போயிட்டுருந்தது. அதனால சரி அத எடுத்து வச்சுட்டேன். இன்னொன்னு குரு பிரவேசத்துல ஒரு கிஃப்ட் வந்திருந்தது. அத வச்சு ரொம்ப நாள் கும்பிட்டேன். அதுவும் அப்படிதான் தானாவே கட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. அது நம்ம வந்து வைக்கிறதுக்கு மனசே வரல வெளிய. எனக்கு அழுகழுகாவே வந்துச்சு. எங்க அம்மா அ எங்க அக்கா வராங்கன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணலான்ட்டு நானே எடுத்து வச்சுட்டுருந்தேன். என்னோட பொண்ணு, எங்க ஹஸ்பண்டு, "நீ ரொம்ப சென்டிமெண்ட்டு. எதுக்கு சாமி பக்தி இருக்கணும். ஆனா இதுக்கு இல்லங்க. இத்தன நாளா பசங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு, நம்ம நல்லா கும்பிட்டுட்டு இருந்தோம். அதனால தான் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" சொல்லிட்டுருந்தேன். நான் வந்து படம் வந்து எடுத்து வைக்கும்போது உண்மையே யாருக்கு எப்படியோ தெரியல. எனக்கு ரொம்ப கண்ல தண்ணி வந்துச்சு. அப்படி அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து பூஜை பண்ணிட்டு தண்ணீல விட்டுட்டு வரணும். அ அக்கா வந்தாங்க, அம்மா வந்தாங்க. சரி அவங்கலாம் வந்து இதெல்லாம் என்னென்னதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. தண்ணி எல்லாம் வந்து ஒண்ணுத்துல மஞ்சள் அதாவது படத்துக்கு எல்லாம் மஞ்சள் எல்லாம் இது பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் பாத்திரங்களெல்லாம் கழுவுறதுக்கு வச்சுருந்தேன். அக்கா எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருந்தாங்க. நான் வந்து வீடு தொடச்சிட்டு பூஜை பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிட்டு வீடு தொடச்சேன். எனக்கு வந்து வராகி அம்மன பத்தி சொன்னேன். அது உண்மையே வராகி அம்மன பத்தி நீங்க நெனச்சு பாருங்க. நீங்க கும்பிட்டு பாருங்க. ரொம்பவே நல்லது நடக்கும். இப்பல்லாம் வராகி அம்மாவ வீட்ல வச்சு கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வரமலட்சுமி பூஜை எப்படி நாங்க பண்றோமோ, அந்த மாதிரி நெறைய பேரு வராகி அம்மன கும்பிட்டு, அதாவது வந்து 9 நாளுக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க லேடீஸு. அதாவது நெறைய இடத்துல அந்த மாதிரி பண்றாங்க. அவங்களால அதாவது நானும் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்க யாரு வேணாலும் பண்ணலாம். ஒண்ணும் தப்பில்ல. வராகி அம்மன் சிலைய எடுத்து வந்து வச்சுட்டு பூஜை பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு டெய்லி நைவேத்தியம் வைக்க முடியுமோ, அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணாலும் போதும். எனக்கு வந்து முடியாத பட்ஜெட்டுக்கு நான் வந்து சும்மா ஊதுபத்தி, கற்பூரம், சாம்பிராணி காமிச்சுட்டு டெய்லி பூஜை பண்ணிட்டுருந்தேன். நான் வந்து டெய்லி ஒரு பால் இல்லைன்னா கல்கண்டு வச்சுட்டுருந்தேன். ஒரு நாள் மட்டும் அ வா இது மாம்பழத்துல வந்து சீக்கரணைன்னு சொல்லுவாங்க கன்னடத்துல. அது மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன். வெல்லம், நெய் எல்லாம் போட்டு செய்வாங்க. அது மட்டும் செஞ்சு வச்சுட்டேன். சரி வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சோண்டு சர்க்கரை பொங்கல் செய்யலான்னு பார்த்தேன். அது முடியல. சரி வெல்லம், அ வெல்லமும் வந்து ரைஸு, பால் வச்சுட்டு கும்பிட்டுட்டேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கும்பிட்டுட்டேன். நீங்க வந்து முடிஞ்சா நீங்க அடுத்த வருஷம் யாராச்சும் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா வச்சு கும்பிட்டுக்கோங்க. நல்லது தான் நடக்கும். 9 நாள் நவராத்திரிக்கு வரும். நவராத்திரிக்கு கொள்ளு வச்சு பூஜை பண்ணுவாங்க. அவ்வளோதான். நான் பூஜை பண்ணி முடிச்சுட்டேன். பூஜை பண்ணி சாம்பிராணி வகையெல்லாம் போடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அம்மா வந்து நிறைய வெங்காயம் அது இது நிறைய எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் நான் வச்சு வீட்டில் அப்படியே வச்சுருந்ததுனால அப்படியே சரி எல்லாம் அவங்கங்கே இருந்ததை எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நானும் சரி பாப்பா பர்த்டே வந்ததுனால வந்து நான் பெங்களூருக்கு அங்கே இங்கே போயிட்டுருந்தேன். எனக்கு வந்து பாப்பாவுக்கு லீவ் டைமு பர்த்டே வந்ததுனால பாப்பாவை இஸ்கான் டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போனேன். அது நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வரப்போகுது. லாஸ்ட்டாக நான் வராகி அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் டிவியில் தான் நடந்துட்டு இருந்தது. கும்பிட்டுக்கோங்க. அதாவது தெரியாத மக்களுங்க நிறைய பேர் இருப்பாங்க. வாராகி அம்மா கும்பிட்டா ரொம்பவே நல்லது நவராத்திரி டைமில். எனக்கு அந்த அளவுக்கு முடியாத பட்ஜெட்டில் நான் கும்பிட்றதில்ல. கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம்.